கதைகளை தமிழ் சினிமாவில் மென்மையான கதைகளையும் குடும்ப படங்களையும் கொடுத்து பெரும் வெற்றி பெற்ற இயக்குனர் விக்ரமன் அவர்களின் புத்திரன் தமிழ் சினிமா கொண்டாட காத்திருக்கும் இளம் புயல் என பட்டம் பெற்றிருக்கும் விஜய் கனிஷ்கா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கை தட்டின 3 பேருக்கு நன்றி. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது இந்த கை தட்டு தான் நம்மளுக்கு மோட்டிவேஷன் அடுத்தடுத்த படம் பண்ணுறதுக்கு. என்னுடைய சொந்த படம் ஹிட் லிஸ்ட்லேயே நான் வந்து பேச முடியல ஆடியோ லான்ச்சில். பட் ராஜபுத்திர படத்தில் என்னை வெறும் டைரக்டர் விக்ரமன் சாருடைய மகனாக இல்லாமல் நடிகர் விஜய் கனிஷ்காவாக கூப்பிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சார். கோதர் ஷா அவர்களுக்கும் அவருடைய சன் சசி பிரதர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். பெரியவங்கலாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த படத்தோடைய ட்ரெய்லர், டீசர், சாங்ஸ் எல்லாமே கேட்டேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம் இது நம்ம தமிழ் சினிமாக்கு. இப்போ இந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டோரியில் வர பேக்ரவுண்ட் உள்ள ஸ்டோரிஸ். அண்ட் சின்னதாக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வந்து தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு வராங்க தமிழ் சினிமாவில். ஸோ இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் வரும்போது அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது நம்மளுடைய இதுவும் உங்களுடைய இதுவும் தான், சரிங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அவங்களை கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா திரும்பி அவங்க அப்போ தான் நிறைய படங்கள் செய்வாங்க. அதுக்கான வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. அண்ட் ஸ்டண்ட் டைரக்டர் ராகேஷ் பிரதர், ஹாய். என்னுடைய படத்தில் வந்து அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சாப்புல, இப்போ வந்து மெயின் ஸ்டண்ட் கோரியோகிராஃபராக வேலை செய்கிறாரு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ. அவங்களுடைய அப்பாவும் இருக்காரு, அவரும் ஹாய் சார். வீரமணி என்ன அவங்கெல்லாம் அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்கு. காரணம்னா அவங்க 3-4 பேர் தான் இவங்கெல்லாம். ஸோ இவங்களுக்கு நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். டெஃபினெட்லி இஸ் ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர். வெற்றி பிரதர் ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணாலே அது கண்டிப்பாக ஹிட்டுன்ற மாதிரி வந்துடும். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் படத்தில் நடித்த எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். வெற்றி அவ்வளவு தூரத்திலும் இல்லை, தோல்வி அவ்வளவு பக்கத்திலும் இல்லை. இதை எப்போதும் அறிந்து வைத்து மேடைக்கு மேடை புதியவர்களுக்கு கை கொடுத்து வரவேற்கும் இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். விஜய் கனிஷ்கா, நீ என்றைக்குமே விக்ரம் சார் பையன்தான். அது நாங்கள் மக்கள் மறக்க மாட்டோம், யாரும் மறக்க மாட்டோம். என்ன, நீங்கள் என்றைக்குமே விஜய் கனிஷ்கா பையன்தான். நீங்கள் அதோட பெருமை எதுவுமே இல்லை நம்மளுக்கு. ஓகே, ராஜபுத்திரன் இசை விழாவுக்கு வந்திருக்கோம் அனைவருக்கும். நான் இந்த விழாவுக்கு வந்ததற்கு காரணம் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் அவர்கள் தான். அவர் இந்த பற்றி நடிச்சிருக்கிறாரு. அவர் தம்பி எப்படியாவது என் சார்பாக நீ போய் இதை கலந்துக்க அப்படின்ட்டாரு. காலையிலேயே அவர் தான் ஃபஸ்ட்டு போனேன், மறந்துடாத நீங்கள் போயிருந்துட்டார். அவர் கட்டளைக்கிணங்க தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ராஜபுத்திரன்ட்டு இந்த சங்கத்திலே பல மாதமாக அந்த பேர் அடிபட்டே இருக்கும். படம் அப்படி வந்திருக்கு, பெருசாக வந்திருக்கு, பெருசாக இருக்குது, திரும்ப பெரிய ஒரு ஹிட்டு வரும். இது யாருன்னா எங்கள் செயற்குழு உறுப்பினர் இருக்கார் ரமேஷ் பிரபாகரன். டெய்லி இதே புராணம் தான் வரும். எங்கேயே போட்டுது சார், ராஜபுத்திரன் ஆகிட்டு சார், படம் அப்படி வந்துருக்கு சார். இவர் பில்ட்டு போய் ஜாஸ்தியாக இருக்குது. நான் உண்மையை சொல்லுவார் எப்பவுமே. ஆமாம், ஆனால் கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கும். ஒரு நல்ல விமர்சனம் ஒரு ரமேஷ் பிரபாகரன். ஆமாம், எங்கே டைம் பாபு சார். ஆமாம், உங்களுக்கு பாதி பிஆர்ஓ அவர் ரமேஷ் பிரபாகர் இந்த படத்துக்கு. ராஜபுத்திரன் கதாநாயகர்னு சொல்லலாம். 2 கதாநாயகர்கள், பிரபு, வெற்றி. பிரபு சார் பற்றி சொன்னோம்னா, இப்போது ஒரு ஃபைட் மாஸ்டர் பையனாக இருக்கட்டும், ஒரு காமெடி நடிகர் பையனாக இருக்கட்டும், ஒரு மியூசிக் பையனாக இருக்கட்டும், ஒரு இயக்குனர் பையனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு குணச்சித்திர ஆர்டிஸ்ட் பையனாக இருக்கட்டும், எல்லோரும் டக்குனு பையனாக
முதல்ல ஹீரோ ஆகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்தியாவே வைக்கிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், உலகமே போற்றக்கூடிய நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள், அவரெல்லாம் 82 நினைக்கிறேன், அவ்வளோ ஃபீக்கில் இருக்கார். அப்போ அவரோட பையன், அதாவது நடிகர் திலகத்தோட பையன் பிரபு அவர்கள் ஹீரோ அறிமுகமாக இல்லை, இதனத்தை அறிமுகமானார். அதுக்கப்புறம் நலந்தான ஒரு படம், ஒரு கௌரவமான தோற்றம் தான் அதில். அப்புறம் கோழிக்கு ஒரு படம், அதில் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோவாக வர்றாரு. ஏன்னா படிப்படியாக வந்தவர் இளைய திலகம் அப்படிங்கிறது, படிப்படியாக வந்தவர். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கப்புறம் அந்த இடத்த தக்க வச்சுட்டார். அதனால் இன்றைக்கும் தமிழ் திரையில் அசைக்க முடியாத இடத்துல இருக்கிற ஒரு பிரபு சார். அவரோட இன்னைக்கு வெற்றி வளர்ந்து வர நாயகன், எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அவர் வெற்றி. ஏன்னா அவர் நிறைய பழகிருங்க அவர்கிட்ட, அவர் படங்கள் நிறைய பார்த்து வரேன். கதையை செல் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கார். அது மாதிரி புது இயக்குநர்கள், சிறிய இயக்குநர்கள், இது எல்லோரும் கதை வைப்பார். கதை கேட்டு அவர் பிடிச்சிருந்தா ஓகே, நான் பெரிய டேரக்டர் தான் பண்ணுவேன், அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இப்போதைக்கு வெற்றி மாதிரி கதாநாயகர்களை ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான் நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சின்ன சின்ன ப்ரொடியூசர்கள் படம் பண்ண முடியும். அதுக்கெலாம் சப்போர்ட்டாக இருக்கிற வெற்றி. அவர் இந்த படத்து மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இயக்குனர் மகா கந்தன், ஆமாம், அவருக்கு வந்து ரொம்ப நன்றி உணர்வு ஜாஸ்தியாக இருக்குது. அவர் நன்றியே அரைமணி சொல்லிட்டு இருந்தார் எல்லாருக்கும். கடைசியாக பிடிச்சி விட்டுவிட்டார், அவர் மறந்துட்டார். ஏன்னா ப்ரொடியூசர் மனசுக்குள்ளே இருக்கார், மொத்தம் வெளியே இருக்காங்க. கடைசி வெளியே இருக்க சொல்லிவிட்டு மனசில் உள்ள ஆள் விட்டுவிட்டார். டக்குனு ஞாபகம் வந்து நன்றியை தேர்ப்பில் சொல்லிட்டார். எந்த இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், மறக்கக்கூடாத ஆளார்னா தயாரிப்பாளர் தான். தயாரிப்பாளர் இல்லாமல் சினிமா இல்லை, அவங்க தான் இன்றைக்கி சினிமாவுக்கு முக்கியம். அதில் தயாரிப்பாளர் யாரும் மறக்கக்கூடாது. தயாரிப்பாளர் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை, இயக்குனராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியனாக இருக்கட்டும், நம்ம தயாரிப்பாளர்களுக்கு பக்கவளமாக சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த வகையில் நம்ம இயக்குனர் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சொன்னேன் பிரபார் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பார். அந்தளவு உழைச்சிருக்கிய எல்லார் உழைப்புக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம்